தமிழக வெற்றி கழகம் முதன்முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் உட்பட திரு செங்கோட்டையனை தவிர்த்து மற்ற அனைவருமே புதிய அமைச்சர்கள். எதிர்வரிசையில் சுமார் 100 பேர் அமர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவார்கள். ஒருமுறை சட்டப்பேரவையிலே திரு கருணாநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பேசுகிற பொழுது, நாங்கள் சாப்பிட்ட எச்சில் இலையில் தான் இப்போது நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். அடுத்த வினாடியே முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எழுந்து, ஆமாம், நீங்கள் எவ்வளவு சாப்பிட்டிருக்கிறீர்கள் என்பதை கண்காணிக்கத்தான் நாங்கள் இப்போது ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் என்றார். தமிழக வெற்றி கழகம் ஒரு மகத்தான வெற்றியை பெற்று புதிதாக அமைச்சரவையை அமைத்திருக்கிறார்கள். இந்த 17வது சட்டப்பேரவை கூட்டத்தொடருடைய முதல் கூட்டம் மாதம் 18ஆம் தேதி கூடுகிறது. ஒவ்வொரு கூட்டத்தொடரின் முதல் கூட்டத்தை கவர்னர் தான் தொடங்கி வைப்பார். அந்த அளவில் கவர்னர் உரையோடு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கும். கவர்னர் உரை முடிந்து ஒரு 4 நாட்கள் இந்த உரை மீதான பொது விவாதம் நடைபெற்று அந்த பொது விவாதத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பதிலளிக்கணும். அதைத் தொடர்ந்து ஒரு வார கால இடைவெளியில் பட்ஜெட் கூட்டத்தொடர். அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு பட்ஜெட் மீதான பொது விவாதமும் ஒரு 4-5 நாட்கள் நடைபெறும். அந்த பொது விவாதம் முடிந்தவுடனே நிதி அமைச்சர் அதற்கு பதிலளிக்கணும். அதைத் தொடர்ந்து மானிய கோரிக்கைகள் துறை வாரியாக கிட்டத்தட்ட இந்த 35 அமைச்சர்களுக்கான துறை வாரியான விவாதங்கள் நடைபெறும். தங்களுடைய துறைகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு வேண்டும் என்று அந்த மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்து அதன் மீது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகள் விவாதித்து அதன் பிறகு அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு நிதி ஒதுக்கப்படும். இதுதான் தமிழக சட்டப்பேரவையினுடைய அந்த அணுகுமுறை. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி தமிழக வெற்றி கழகம் முதன்முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் உட்பட திரு செங்கோட்டையனை தவிர்த்து மற்ற அனைவருமே புதிய அமைச்சர்கள். எதிர்வரிசையில் சுமார் 100 பேர் அமர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவார்கள். இந்த அரசினுடைய செயல்பாடுகளின் விமர்சனம் கடுமையாக இருக்கும். இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்பதுதான் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. 62 காலகட்டங்களில் எந்த அளவிற்கு விவாதம் காரசாரமாக இருந்தது, கருத்து மோதல்கள் இருந்தது என்பதை எல்லாம் கண்காணிக்க வேண்டும். ஒருமுறை சட்டப்பேரவையிலே திரு கருணாநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பேசுகிற பொழுது, நாங்கள் ஒன்றும் ஆட்சி அதிகாரம் பதவிகளை பார்க்காதவர்கள் அல்ல, நாங்களும் ஆட்சி அதிகாரத்திலே இருந்திருக்கிறோம் என்றெல்லாம் பேசிவிட்டு, நாங்கள் சாப்பிட்ட எச்சில் இலையில் தான் இப்போது நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று திரு கருணாநிதி சொன்னவுடனே அடுத்த வினாடியே முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எழுந்து, ஆமாம், நீங்கள் எவ்வளவு சாப்பிட்டிருக்கிறீர்கள் என்பதை கண்காணிக்கத்தான் நாங்கள் இப்போது ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் என்றார். அன்று அவையே கலகலப்பாக அவை ஒரு பெரிய பரபரப்பான சூழல் நிலவியது. அப்போ இது மாதிரியான அந்த கருத்துக்கு எதிர்கருத்து, அந்த மோதல் என்பது ஆரோக்கியமான மோதலாக இருக்க வேண்டும். சபையிலே எதிர்க்கட்சி தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு வருகிற பொழுது அடுத்த வினாடியே முதலமைச்சருடைய செயலர்கள், முதலமைச்சருடைய உதவியாளர்கள் குறிப்புகளை கொடுப்பார்கள். அந்த குறிப்புகளை உள்வாங்க வேண்டும். ஒரு துறை மானிய கோரிக்கை வருகிறது என்றால் அந்த துறையிலே எந்த விதமான புதிய அறிவிப்புகள், ஏற்கனவே திட்டங்களுக்கு என்ன நிதி ஒதுக்கீடு, இப்போது அதன் நிலைப்பாடு என்ன, இவை எல்லாவற்றையும் இந்த 35 அமைச்சர்களும் குறிப்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும். 35 அமைச்சர்களுக்கும் சட்டப்பேரவையினுடைய நடவடிக்கை பற்றிய பயிற்சியை வழங்க வேண்டும். அந்த பயிற்சியில் முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்களும் பங்கேற்க வேண்டும். பேரவைக்குள் எப்படி நுழைய வேண்டும், எப்படி எழுந்து செல்ல வேண்டும், பேரவை தலைவர் உத்தரவுக்கு கட்டுப்பட்டுதான் அங்கே நடக்க வேண்டும், அவர் அனுமதி பெறாமல் பேசக்கூடாது என்கிற இந்த விவரங்களை எல்லாமே இந்த பயிற்சிகளில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும்.